வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். அடுத்து இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலத்தில் 24/2/2026. காலையில் 7:03 வரைக்கும் சப்தமி திதியும் அதற்கு பிறகு அஷ்டமி திதியும் காணப்படும். மதியம் 3:07 வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரமும் அதற்கு பிறகு ரோஹிணி நட்சத்திரமும் காணப்படும். காலையில் 7:24 வரைக்கும் ஐந்திரிய நாமயோகமும் அதற்கு பிறகு வைத்திருதி நாமயோகமும் காணப்படும். காலையில் 7:03 வரைக்கும் வனுசை கரணமும் இரவு 6:58 வரைக்கும் பத்திரை கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் காணப்படும். அடுத்து இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம். மாலை 3:07 வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு அமிர்த யோகமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலம் வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகவும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகும்போது பால தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:30 8:30 வரைக்கும், மாலையில் 7:54 5:30 வரைக்கும் நல்ல நேரம், மாலையில் 3:23 4:53 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 9:24 10:54 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 12:24 1:54 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா சப்தமி திதி. நான் ஏற்கனவே சொன்னேன், சப்தமி திதி இல்லை காரியங்கள் பெருசாக நன்மையை பகிர்க்காது அப்படின்னு. ஆனால் அதுக்கு பிறகு அஷ்டமி திதி வருது. அஷ்டமி திதி வரும்போது முதல் பாதி எப்படியுமே பத்திரை கரணம் வந்துடும். அஷ்டமி திதியோட பத்திரை கரணம் முதல் பாதி வரும். வளர்ப்பிறை பத்திரை கரணம், அதற்கு பிறகு பவக்கரணம். இந்த பவக்கரணம் ஆரம்பிக்கிற நேரத்தில், அஷ்டமி திதியும் பவக்கரணம் ஆரம்பிக்கிற எதை செய்தாலும் சிறப்பாக இருக்கும். என்ன வேணாலும் செய்யும், சிறப்பத்தை வெற்றிகளை குவிச்சு விடும். அதனால எதை பற்றியுமே யோசிக்காமல் இந்த நாட்களில் நன்மைகளை செய்யும். அஷ்டமி திதி எல்லாருமே அந்த நவமி தசமி ஒதுக்குறதுக்கு அஷ்டமி நவமி ஒதுக்குங்க. அதுக்கு அஷ்டமி நவமி, ஏன்னா அது 8 நாளே இங்கே அசுபம், 8 நாளே சனீஸ்வரன். இங்கே சனீஸ்வர பகவானை வில்லனாக்கி வச்சு இந்த 8 நாளே சனீஸ்வரர் வில்லன், அஷ்டமஸ்தானம், மறைவு ஸ்தானம், இருக்கிறதுலேயே மோசமான ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் ஜாதக விதி. அஷ்டமம் இருக்கிறதுலேயே மோசமான ஸ்தானம், நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அது ஏன் மோசமான ஸ்தானம்னு சொல்கிறாங்கன்னா, நடக்கிறது எதிர்பாராதமாக நடக்கும். சில விஷயங்கள்ல நம்ம சொல்லலாம், இது இப்படித்தான் நடக்கும்னு சொல்லலாம். ஆனால் 8வது ஸ்தானத்தில் அதை சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே தான் ஆயுள் இருக்கு, அங்கே தான் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு. ஏன்னா ஒரு வடிவேலருடைய காமெடியில் சொல்கிற மாதிரி, ஒரே நைட்டில் ஒபாமா ஆயிரும். அது எல்லாமே அங்கே தான் இருக்கு. திடீர்னு கோடீஸ்வரன் ஆகணுமா, அங்கே தான் இருக்கு. திடீர்னு உச்சத்தில் இருக்க நீச்சத்துக்கு வரணுமா, அங்கே தான் இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகணும்னா அங்கே தான் இருக்கு. இப்படி நன்மைகளும் அதில் தான் ஒளிஞ்சிருக்கு, கெட்டதும் ஒளிஞ்சிருக்கு. எந்த நன்மை இருந்தாலும் அதில் கெட்டதும் ஒரு பக்கம் இருக்கும். ஏன்னா ஒளி இருந்தால் இருட்டு இருக்கும். ஒரு பக்கத்தில் ஒளி படுதுன்னா அடுத்த பக்கம் இருட்டாக தான் இருக்க போகுது. இதுதான் இயற்கை நியதி, இயற்கையினுடைய சமன்பாடு. அப்போ இங்கே முழுக்க முழுக்க நன்மை தான் இருக்குது. அதுவும் வளர்ப்பிறை அஷ்டமி சொர்ண வைரவர் வழிபாடுகள் செய்யுங்க. வாழ்க்கையில் பகல முன்னேற்றம் கிடைக்கும். யாருக்கெல்லாம் சனி தோஷம் இருக்குன்னு நீங்களாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, இல்லைன்னா இந்த ஜோதிடர்கள் உங்களுக்கு சொல்லி வச்சுருக்காங்களோ, இவங்க எல்லாரும் போயிட்டு இந்த பைரவரை வழிபாடு பண்ணுங்க. அஷ்டமி நேரத்தில் சகல தோஷங்கள் நீரும். ஒவ்வொரு அஷ்டமி வளர்ப்பிறையாக இருக்கணும், தேய்பிரையாக இருக்கும் போங்க. வளர்ப்பிறைனா சொர்ண வைரவர், தேய்பிரைனா கால வைரவர் வழிபாடு பண்ணுங்க. சொர்ண ஒரு 8 வளர்ப்பிறை வழிபாடு பண்ணுங்க. 8
தேய்பிறைக்கும் வழிபாடு பண்ணுங்க. இருக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களும் தீரும். உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும், செல்வ செழிப்புகள் அதிகரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகள் தொல்லை நீங்கும். இந்த வடிவேல் ஒரு படத்தில் காமெடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் விலங்குகள் அவரை துரத்திக்கிறது, கடிக்கிறது, இடிக்கிறதா இருக்கும். விலங்கு தோஷம் தீரும். சிலவங்களுக்கு சும்மா ரோட்டில் போனால் நாய் வந்து கடிச்சு வச்சிடும். ஒரு வீட்டுக்கு போனால் நாய் கடிக்கணும். பைரவர் வழிபாடு பண்ணுங்க, பயம் நீங்கும், மரண பயமே நீங்கும். எதையும் நினச்சி பயப்பட மாட்டீங்க, தெளிவு கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். எல்லாமே இந்த அஷ்டமி திதியில் ஒளிஞ்சிருக்கு. 5 வகை எண்ணெயில் ஒரு மிளகும் சிவப்பு துணியில் கட்டி ஒரு விளக்கு ஏற்றுங்க. சிறப்பு. 5 வகை எண்ணெய் கிடைக்க இல்லையா, சாதாரண மிளக சிவப்பு துணியில் கட்டி விளக்கு ஏற்றுங்க. பைரவருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். இப்போ இன்றைய நாட்களில் இந்த மாதிரி அஷ்டமி திதி நாட்களில் வந்து எந்த நேரத்திலையும் தவற விட்டு விடார்கள். அதை வந்து உபயோகித்துக்கொள்ளும். உங்களுக்கு இன்னும் அஷ்டமி திதி மேலே ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஒரு உண்டியல் எடுங்க, அதில் ஒரு 10 ரூபா போடுங்க, 5 ரூபா போடுங்க. அந்த உண்டியல் எவ்வளோ வேகமாக நிரம்புதுன்னு மட்டும் பாருங்க. அப்படி இல்லை, நிறைய இடங்களில் தங்கத்திற்கு மாதாந்தம் காசுகளை வாங்கி அதை சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க. வருட கணக்கில் தங்கத்தில் ஒரு சேமிப்பு போடுங்க. ஒரு புதிய ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்களேன், ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு பணத்தை போடுங்க, பாருங்க என்ன நடக்குதுன்னு. எல்லாருக்குமே ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்க, அப்புறம் தெரியும் இந்த அஷ்டமி திதி தான் மகிமை. எது வேணாலும் செய்யும். இன்னைக்கு வனுசை கரணம் காலையில் முடிஞ்சிருச்சு, பத்திரை கரணம் வருது. ஆராய்ச்சி, வேதங்கள், உபநிடதங்கள், சாஸ்திரங்கள், ஜோதிடம், வானசாஸ்திரங்கள் படிக்கிறதுக்கு, படித்து கொடுக்கறதுக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாளில் இன்றைய நாளில் பார்க்கலாம். பவகரணமாக சொல்லவே தேவையில்லை, எது செய்தாலும் சிறப்பு தான். அடுத்து இந்த நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு பதிய வைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ராசி பலன் அப்படிங்கும்போது அது பொது பெயர், அதுக்கு கொடுத்துருக்க பொது பெயரை ராசி தான். அதனால தான் ராசி பலன்னு வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னா லக்ன பலன் தேவை. லக்னங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். உடலற்ற உயிர் பிணம். பிணத்திற்கு பலன் பார்க்குறீங்களா, இல்லை உங்கள் உயிருக்கு பலன் பார்க்குறீங்களா, நீங்களே முடிவு பண்ணிடுங்க. லக்னத்தை தெரிஞ்சு வச்சு லக்ன பலனை பாருங்க. அதுக்கு உங்களுடைய ஜானஜாதத்தை எடுத்துக்கோங்க. ஜானஜாதத்தில் என்ன மகாதிசை புத்தி நடக்குதுன்னு பாருங்க. அந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கானா பாருங்க. ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி உள்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதான்னு பாருங்க. இவ்வளத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பலனை பார்த்தா தான் அந்த பலன் சரியான முறையில் உங்களுக்கு வழிகாட்டதாக இருக்கும். இன்னைக்கு பல பேர் ஜோதிடத்தை கற்றுக்கிட்டவங்களையே பிள்ளையா சொல்லி கொடுக்குறாங்க. பல பேர் சாஸ்திர சம்பிரதாயங்களை பூநூல் போட்ட இந்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லப்படுற இப்போ சைவ சிவாச்சர்களும் இருக்காங்க. ஆனால் அந்த பரம்பரையான விஷயங்களை வந்து சரியாக செய்கிறது. நிறைய பேருக்கு ஹோமம் பூஜைகள்லாம் செய்ய வராங்க. சுப வருட, சுபமூர்த்தை, சுப நட்சத்திரே, சுப திதியே. இது என்ன சுப திதி? சுபநாமயோகே. சுபநாமயோகம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்குள்ள வருஷம் தெரியாது. விஸ்வாவசு வருடம் இன்றைக்கு நடக்குது, தமிழ் மாதம் நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. கலியுகே, அந்த கலியுகை கூட சொல்றதுக்கு தெரியாது சில பேருக்கு. இந்த வருடங்கள் இருக்கு, தமிழ் வருடங்களை சொல்லி ஒரு விஷயத்தை செய்யும் போது தமிழ் வருடங்களை சொல்லி அந்த நாள் நட்சத்திரத்தை சொல்லணும். இந்த நாள் நட்சத்திரத்துல, இந்த நேரத்துல, இந்த இடத்துல, இந்த பூமியில நம்ம இந்த பிரார்த்தனையை செய்கிறோம் அப்படிங்கிறத சங்கல்பத்தில் நீங்கள் சொல்லணும். சொல்ல தெரிய மாட்டேங்குது சில ஆச்சாரியாருக்கு. என்ன செய்யறது? அதுக்கு சுப சுப சுபன்னு போட்டு முடிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த சாஸ்திரங்கள்லாம் மழுங்கப்பட்டிருக்கு. நீங்களும் அந்த மாதிரி இருக்காம புரிஞ்சுக்கொள்ளுங்க, தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பலன்களை சரியா பாருங்க. முதல்ல மேசராசியா நண்பர்களை, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பணம் ரீதியான ஒரு விஷயம், ஒரு வருமானத்துக்காக வேண்டி. அது மாதாந்த சம்பளமாக இருக்கலாம், நாள் தோறும் கிடைக்கக்கூடிய நாள் சம்பளமான கூலியாக இருக்கலாம், அல்லது ஒரு கமிஷன் வரவாக இருக்கலாம், அல்லது ஒரு பங்கு சந்தையின் முதலீட்டில் வர்றதா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லாபமாக இருக்கலாம். அந்த வருமானங்களை சில தடைகளையும் தாமதங்களையும் காட்டும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அடுத்து தம்பி தங்கைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெண்டாவது திருமணம் செய்பவர்கள் அந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. பயணங்கள் போகும்போது கவனமாக போயிட்டு வரணும். தேவையற்ற அலைச்சல் மிஞ்சும். ஆனால் ஒரு தடவை ஆலோசனை பண்ணிட்டு போகணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசின்னு இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கு. சில வாக்குவாதங்கள் வரலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லாத, பிடிக்காத, பொருந்தாத விஷயங்களை அவங்க செய்யலாம். கடந்து போங்க. உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை கவனமாக இருங்க. தேவையில்லாமல் பேசி அதை ஒரு வடுவாக்கி, ஒரு சிக்கலுக்குள்ளாக்கி குடும்ப பிரிவுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. முக்கியமாக உங்களுடைய தந்தை, குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கும். அடுத்தது கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், வியாபாரத்தை விருத்தி செய்ய போகிறேன், புதிதாக ஒரு வியாபாரம் புதிய ஒரு வருமானத்தை தேட போகிறேன், அப்படி எதுவும் செய்யாமல் இன்றைக்கி அமைதியாக இருந்தாலும் சிறப்பாக. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்களை புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்கள். இன்றைக்கு நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டா போதும். அமைதியும் பொறுமையும் கடைப்பிடிக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அதுக்கான விதிகள். அவசரப்பட்டு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க. முடிவுகள் எடுக்காமல் இருக்க வரைக்கும் நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கள். ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு முயற்சிகளை நீங்கள் செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரம் இருக்கட்டும், கல்வியாக இருக்கலாம், உங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்க நீங்களே போது முயற்சிப்பா அது எதிர்பாராமல் கைகூடுற ஒரு நாளாக இருக்குது. தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய நாள். உடல் உபாதைகள் இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளிவந்து இன்றைக்கு ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அதாவது எல்லா விஷயத்தையும் அனுபவித்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்மராசி நேயர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலையும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை இன்றைக்கி குறைச்சிக்கிட்டாலே இன்றைக்கி நிம்மதியாக இருக்கும். முக்கியமாக திருமணம் ரீதியான எதிர்பார்ப்புகள், குடும்ப வாழ்க்கை ரீதியான எதிர்பார்ப்புகள், அது மாதிரி உறவுகள், நண்பர்கள் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பண ரீதியான எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரம் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக. அடுத்து கன்னி ராசி நேயர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்வி சார்ந்த விஷயங்களையும் சில நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள், முக்கியமாக ஆண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகள் நடக்க, தந்தை வழியில் சில ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அது முக்கியமாக உயர்கல்வி, வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அமைதியும் பொறுமையும் காக்குறது இன்றைய நாளில் நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவானா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நல்லாக அமையும். அடுத்து விருச்சிக ராசின்னு இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நீங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள், உங்கள் மனைவி, உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் அப்படின்னா சித்தி, பெரியம்மா, அத்தை, இவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி நீங்கள் கவனமாக இருக்க சொல்லணும். அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் தென்பட்ட உடனடியாக வைத்தியசாலையும் நாட சொல்லுங்கள். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, வேலை செய்கிற இடங்களுக்கு கூட அவதானமாக வேலை செய்ய சொல்லுங்கள். கையில் இருக்கிற பணம், பொருள், சொத்துக்கள் ஏதாவது சேதாரங்கள், விபத்துக்கள், தொலைந்து போகிறது, களவு போகிறதுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களும் கவனமாக இருங்க. உங்கள் சொத்து விஷயங்கள்லையும் நான் சொன்ன குடும்ப உறுப்பினர் விஷயத்துலையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கள். ஆஞ்சநேயர் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள், திருமண வாய்ப்புகள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையிலே சில கருத்து வேறுபாடு முரண்பாடுகள்லாம் தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் முயற்சியால் அது தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முயற்சி எடுக்கணும்னா இன்றைக்கி எடுங்க, சிறப்பாக அமையும். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், நண்பர்கள், குழந்தைகள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமேல் நல்லாக அமையும். அடுத்து மகர ராசினியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அது குடும்ப வருமானத்தை பாதிச்சிடும். கையில் இருக்க சேமிப்புகள் எல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். கடன் கொடுக்கக்கூடாது. முக்கியமாக அது வராது. கடன் வாங்கின கடனை கொடுக்காமல் இருந்தால் அதனாலேயும் சிக்கல்கள் குடும்பத்தில் உருவாகும். நோய், குடும்ப உறுப்பினர்களுக்கு உடல் உபாதைகள் ஏதாவது தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்துக்கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமேல் நல்லாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக வாழ்க்கை முழுக்க நீங்கள் சேர்த்து வச்ச சொத்துக்கள், இந்த சொத்தை வச்சு நான் ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறேன், இதை விற்க போகிறேன், அடகு வைக்க போகிறேன், இதை வச்சு தொழில் செய்ய போகிறேன், வேண்டாம். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாகப்பிரிவினை வேண்டாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மீன ராசினியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட இருந்த சிக்கல்கள் தீருது. அடகு வச்சிருந்தா அது திருப்புறது, இல்லைன்னா அதில் புனரமைக்க முடியாமல் ஏதோ ஒரு சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிதாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி இடத்துல அந்யோன்யங்கள் பெருக்கக்கூடிய வாய்ப்பு. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியதும் மன நிம்மதிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கர்மாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடுகளையும், குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடுகளையும், ஆதிபராசக்தி கவச பாராயணமாக அல்லது பாராயணத்தை கேட்கிறது நன்மையை தரும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.